வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்துக்குள் புயலாக மாறிய பின் தமிழக கரையை ஒட்டி நிலை கொள்ளலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் இன்று உருவாகும் புயல் சென்னை பரங்கிப்பேட்டை இடையே கரையை கடக்கும் என பிரதீப் ஜான் தகவல் அளித்துள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பெங்கல் புயலாக உருமாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 10 அடிக்கு மேல் கடல் அலைகள் எழும்புகின்றன. கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுவடைகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக கோடியக்கரையில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் 16.4 சென்டிமீட்டரும், வேளாங்கண்ணியில் 15 சென்டிமீட்டரும், மணலியில் 13.39 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக சென்னை பாரதிதாசன், அண்ணாமலை, அழகப்பா பல்கலையில் இன்று நடக்க இருந்த செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதோடு தமிழகம் முழுவதும் இன்று நடக்க இருந்த பாலிடெக்னிக் செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறையில் இன்று நடைபெற இருந்த கூட்டுறவு சங்க விற்பனையாளர் கட்டுநர் பணிக்கான நேர்காணல் டிசம்பர் 4ஆம் தேதியும், கடலூரில் நடைபெற இருந்த இதே தேர்வுக்கான நேர்காணல் டிசம்பர் 6இல் நடைபெறும் எனவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர், நெல்லிக்குப்பம், பண்ருட்டி பகுதிகளில் 2 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. நெல்லிக்குப்பத்தில் கூலி தொழிலாளி சிங்காரவேல் என்பவரின் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. அதேபோல் ராஜேந்திரன் என்பவரின் வீடும் மழை நீரால் பாதிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாகத்தினர் மீட்பு பணிக்கு உதவ வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கக்கடலில் வடகிழக்கு பருவமழை காலத்தின் இந்த ஆண்டுக்கான முதல் புயல் உருவாகி உள்ளதால் 2 நாட்களுக்கு சென்னை, திருவள்ளூர் உட்பட 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு நாளையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவிட்டுள்ளார். கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எந்த வகை பயங்கரவாதமாக இருந்தாலும் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். நாம் கடந்து வந்த 75 ஆண்டுகளில் பல வகை சங்கடங்களை எதிர்கொண்டுள்ளோம். எமர்ஜென்சியையும் பார்த்தோம். அனைத்தையும் கடந்து வர நம் அரசியல் சாசனம்தான் வழிகாட்டியுள்ளது என அவர் கூறினார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. தற்போது அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து முதல்வராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே கூறியதாவது: மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதில் பிரதமர் மோடி எடுக்கும் முடிவை ஏற்றுக்கொள்வோம். முதல்வராக யாரை கூட்டணி முடிவு செய்கிறதோ அவருக்கு ஆதரவு அளிப்போம் என அவர் கூறினார். அதானி குழுமம் மீது சோலார் ஒப்பந்தம் போட இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் தங்கள் மீதும் தங்கள் நிறுவனத்தின் மீதும் சுமத்தப்பட்ட லஞ்ச குற்றச்சாட்டுகளை அதானி நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கௌதம் அதானி, சாகர் அதானி, வினித் ஜெயின் ஆகியோர் அமெரிக்க ஊழல் நடைமுறை சட்டத்தை மீறியதாக கூறும் ஊடக அறிக்கைகள் தவறானவை என்றும் அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் கூறியுள்ளது. அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் யாருக்கு எந்த வகையில் லஞ்சம் தரப்பட்டது என்பதை பற்றிய எந்த விவரமும் இல்லை. லஞ்சம் மற்றும் நீதித்துறைக்கு இடையூறு விளைவித்தல் குற்றச்சாட்டுகளில் கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் பெயர் இல்லை என முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோகத்கி கூறினார். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு லோக்சபா, ராஜ்யசபா ஆகிய 2 அவைகளும் இன்று காலை கூடிய நிலையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை, சம்பல் கலவரத்தை விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. எதிர்க்கட்சிகளால் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் நிலவியதை தொடர்ந்து இன்றும் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. அதானி விவகாரத்தில் ஸ்டாலினை கைது செய்ய காங்கிரஸ் கேட்கலையே ஏன் என தமிழக பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி எதற்காக விளக்கமளிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு சாலை மார்க்கமாக ஊட்டி சென்றார். ஹெலிகாப்டர் மூலம் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக ஜனாதிபதியின் பயணம் சாலை மார்க்கமாக மாற்றப்பட்டது.
முதல்வர் ஸ்டாலின் மத்திய சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சிற்கு கடிதம் எழுதியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு தற்போது செயல்படுத்தாது. இந்த திட்டத்தை தமிழகத்தில் விரிவான முறையில் உருவாக்க முடிவு செய்துள்ளதாக அந்த கடிதத்தில் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி இன்று தனது 47வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றார். தனது பெற்றோர் ஸ்டாலின் துர்கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். உதயநிதிக்கு சால்வை அணிவித்து தோளில் கை போட்டு அரவணைத்த முதல்வர் ஸ்டாலின் உதயநிதியின் நெற்றியில் முத்தமிட்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். உதயநிதி தனது பிறந்த நாளையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி மற்றும் அண்ணாதுரை நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தாத்தா கருணாநிதி நினைவிடத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட உதவிப் பொருட்களை வழங்கினார். தமிழகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் திமுக அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். திமுக அரசிடம் அரசு ஊழியர்கள் உட்பட சாமானிய மக்கள் வரை அனைத்து தரப்பினரும் சிக்கிக் கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடி வருகின்றனர். பொதுமக்களின் போராட்டக் களமாக தமிழகம் மாறியுள்ளது என மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்தார். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அரசால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடத்தப்படாது, சமூக நீதி வழங்கப்படாது என்பதை தமிழக மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றனர். அண்டை மாநிலமான தெலங்கானாவில் 20 நாட்களில் 92% சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து முடிந்துள்ளது. தமிழக அரசால் இது முடியாதா? சமூக நீதிக்கு துரோகமும் மக்களுக்கு அநீதியும் இழைக்கும் தமிழக அரசை சமூக நீதி காவலர் VP சிங்கின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது என பாமக தலைவர் ராமதாஸ் கூறியுள்ளார். 200 கோடி ரூபாயை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருவது பெரிது என்றால் நம்மிடம் 2000 கோடி ரூபாய் பேரம் பேசியதை வேண்டாம் என்று விட்டுவிட்டு களத்தில் தனித்து போட்டியிடுவதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளது அரசியல் அரங்கில் புயலை கிளப்பியுள்ளது. வங்கதேசத்தில் இந்து அமைப்பின் தலைவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் சிறுபான்மை இந்துக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் சட்டோகிராமில் உள்ள லோகோநாத் கோயில், மான்சா மாதா கோயில் மற்றும் ஹசாரி லேனில் உள்ள காளி கோயில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பதட்டம் நிலவுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 மணி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான லெபனானில் ஓராண்டுக்கும் மேலாக இருதரப்புக்கும் இடையே நீடித்து வந்த மோதல் முடிவுக்கு வந்துள்ளது. தொடர்ந்து லெபனானில் முகாமிட்டுள்ள இஸ்ரேல் படைகள் படிப்படியாக நாட்டை விட்டு வெளியேறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு மலையாள நடிகர்கள், இயக்குநர்களுக்கு எதிரான பாலியல் புகார்கள் அதிகரித்து வருகிறது. இதனிடையே புகார் அளித்த நடிகைகளுக்கு மிரட்டல் வருவதாக WCC எனப்படும் சினிமா பெண்கள் கூட்டியக்கம் சார்பில் கேரள ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த கோர்ட் நடிகைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வயநாடு மக்களவைத் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்காவிற்கு வழங்கப்பட்டது. இதனை சகோதரர் ராகுலிடம் வழங்கி பிரியங்கா வாழ்த்து பெற்றார். மேலும் வெற்றி பெற்ற தங்கை பிரியங்காவிற்கு இனிப்பு ஊட்டி வாழ்த்தினார். சீசன் காலங்களில் கோயிலை அலங்கரிக்க வண்ணப்பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை பெரும்பாலும் ஆர்கிட் வகையைச் சார்ந்தவை. நீண்ட நேரம் வாடாமல் இருப்பதால் இந்த பூக்களை பயன்படுத்துகின்றனர். இனி இது போன்ற பூக்களை பயன்படுத்த வேண்டாம் என சபரிமலை விவகாரங்களை கவனிக்கும் சபரிமலை டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள் அனில் K. நரேந்திரன், முரளிகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 13ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வர். தீப திருவிழாவுக்காக கோயில் கோபுரங்களை சுத்தம் செய்யும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். திருப்பதி திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயார் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இந்த விழாவை முன்னிட்டு பத்மாவதி தாயாருக்கு காலை 8 மணி முதல் 12 மணி வரை வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சகர்கள் லட்சுமி அஷ்டோத்திரம், லட்சுமி சகஸ்கரநாமம் பூஜைகளுடன் லட்ச குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் 2009இல் நடந்தது. 2026 ஜனவரி 26இல் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவதென அறநிலையத்துறை நாள் குறித்துள்ளது. திட்டமிட்டபடி திருப்பணிகளை முடிக்குமாறு கோயில் நிர்வாகத்திற்கு அறநிலையத்துறை அறிவுறுத்தியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த தண்ணீர் வடிவதற்கு வசதியாக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறப்பு முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நாகையில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் நகராட்சி நடுநிலைப் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார்.
முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு பாய், பிரெட், ரொட்டி மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் 140 கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை பணிகள் முடிந்துள்ளது. இந்நிலையில் 2 நாட்கள் பெய்த மிதமான மழைக்கே பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டது. ரஸ்தா அருகே அமராவதி கால்வாயில் பாதாள சாக்கடை கழிவுநீர் திறந்து விடப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கால்வாய் நீரை பயன்படுத்தும் மக்கள் மற்றும் கால்நடைகளுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் மழை காரணமாக டூரிஸ்டுகள் வருகை குறைந்தது. பிரதான ஏரியில் படகு சவாரி செய்ய ஆட்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஏரி ரோட்டில் சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்யவும் யாரும் வரவில்லை. இதனால் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. நடிகை கஸ்தூரியை கைது செய்ய வேகம் காட்டிய தமிழக அரசு ஐயப்பனை பற்றி தவறாக பாடல் பாடிய இசைவாணியை கைது செய்யாதது ஏன் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையேல் 2026 தேர்தலில் மக்களுக்கு பதில். கொடைக்கானல் மேல்மலை கிராமம் மன்னவனூரில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. மூதாட்டி ஒருவருக்கும் இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் கொடை கிரீன் பீஸ் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் 3 மாதத்துக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகர் கடற்கரை பகுதியில் இறந்து அழுகிய நிலையில் 2 ஆமைகள் கரை ஒதுங்கியுள்ளது. இறந்து கிடக்கும் ஆமைகளால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதிவாசிகள் தெரிவித்தனர். மழை காரணமாக நாளை முதல் டிசம்பர் 1 வரை சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி அடுத்த நந்தியாளத்தில் பொன்னை ஆற்றிலிருந்து வேலூர் செல்லும் குடிநீர் பைப்லைன் உடைந்து 6 மாதங்களாக நீர் வீணாகிறது. ஒருபுறம் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் அவதிப்படுகின்ற நிலைகளில் இதுபோன்று நீர் வீணாவது வேதனை அளிப்பதாக மக்கள் கூறுகின்றனர். இதனை உடனே சரி செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர். கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து ஆந்திர மாநிலம் மசிலிப்பட்டினம் செல்லும் சபரிமலை எக்ஸ்பிரஸ் திருப்பூர் வஞ்சிபாளையம் அருகே வந்தபோது மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் திடீரென தீப்பற்றி புகை கிளம்பியது. உடனே ரயில் நிறுத்தப்பட்டு தீ அணைப்பான் மூலம் தீ அணைக்கப்பட்டது. ரயில் பெட்டியின் சக்கரத்தின் பிரேக் இடையே இருந்த ரப்பர் உராய்ந்து தீப்பற்றியது தெரியவந்தது. அரை மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு ரயில் புறப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வெள்ளக்குளத்துப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. அங்கு 1991ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளி கட்டடம் சேதமடைந்து காணப்படுகிறது. தற்போது மரத்தடியில் வகுப்பு நடக்கிறது. பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டித்தர வலியுறுத்தி கிராம மக்கள் அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்து கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஊராட்சி நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. ஹோசூர் அருகே ஊடேதுர்க்கம் வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 40 காட்டு யானைகள் நாகமங்கலம் கிராமம் வழியாக சானமாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளன. இந்த யானைகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். யானைகள் வருகையால் சானமாவு, சினிகிரிப்பள்ளி, அனுமந்தபுரம், பென்னிக்கல், கொம்பேப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மருத்துவமனையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியினர் இரத்த தான முகாம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் நாட்டுப் படகில் இன்று அதிகாலை மீன்பிடிக்க சென்றனர். கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்தில் சிக்கினர். லேசான காயமடைந்த 6 மீனவர்களும் சித்திரப்பேட்டை அருகில் உள்ள கெம்பிளாஸ்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் அணையும் தளத்தில் உள்ள அறையில் ஏறி உயிர் தப்பினர். கடல் சீற்றம் குறைந்த பின் அவர்கள் கரை திரும்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தடையை மீறி யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு கரூரில் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலை உணவு, இலவச ஆட்டோ பயணம், துப்புரவு பணியாளர்களுக்கு வேட்டி சேலை, கோயில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதேபோல் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திமுக சார்பில் மாணவிகளுக்கு பொதுத் தேர்வு பயிற்சி கேள்வி பதில் கையேடு புத்தகம் வழங்கப்பட்டது. திருப்பூரில் 3 நிமிடம் 4 வினாடிகளில் 100 திருக்குறள்களை ஒப்பித்து கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் அரசு பள்ளி மாணவி சஸ்மிதா இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் 2வது மைல் அருகே செலுத்தாடி எடுத்த தனியார் எஸ்டேட் பகுதி ஒட்டிய மண் சாலையில் சுருக்கு கம்பியில் சிக்கி புலி ஒன்று இறந்துள்ளதை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த வனத்துறையினர் புலியின் உடலை மீட்டு அப்பகுதி முழுவதும் ஆய்வு செய்தனர். சென்னையில் தேசிய பால் தின விழா தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் நேற்று நடந்தது. இதில் வெண்மை புரட்சியின் தந்தையான டாக்டர் வர்கீஸ் குரியனுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் சின்னம் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 3ஆம் எண் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் கடலோர கிராமங்களை சபாநாயகர் செல்வம், கலெக்டர் குலோத்துங்கன் பார்வையிட்டனர்.
புயலை எதிர்கொள்ளும் வகையில் 121 நிவாரண முகாம் தயார் நிலையில் உள்ளதாக குலோத்துங்கன் தெரிவித்தார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை பெறுவதற்கான மருத்துவ மதிப்பீடு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மருத்துவர்கள் சங்கத்தினர் திடீர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரமாக காத்திருந்து விரக்தியடைந்தனர். ஆத்திரமடைந்து மறியலில் ஈடுபட முயன்றனர். போலீசார் சமரசம் செய்தனர். பின் கலைந்து சென்றனர். சென்னை எண்ணூரில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டது. இதனால் தார் சாலை சேதமடைந்தது. வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் கலெக்டர் சங்கீதா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பள்ளி அருகில் கடைகளில் சிகரெட் விற்பனை செய்யப்பட்டது. சிகரெட்டுகளை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகள் வைத்திருந்த கடை, சுகாதார குறைபாடுகள் உள்ள கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் காரமடை அருகே ஆதிமாதையனூர் கிராமத்திற்குள் குட்டியுடன் புகுந்த 5 யானைகள் கண்ணம்மாள் என்பவரின் விவசாய தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த தென்னை மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்தன. தொடர்ந்து யானைகள் தொல்லை கொடுத்து வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். நடவடிக்கை எடுக்காத வனத்துறையை கண்டித்து போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் நீதிமன்ற வளாகம் கட்டித்தரக் கோரி நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் திருத்துறைப்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அமைச்சர் டிஆர்பி ராஜா, கலெக்டர் சாருஸ்ரீ, எம்எல்ஏக்கள் பூண்டி கலைவாணன், மாரிமுத்து ஆகியோர் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தனர். அவர்கள் நாகப்பட்டினம் பைபாஸ் சாலையில் மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களை பார்வையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் முதல் களியக்காவிளை வரை 30 கிலோமீட்டர் சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இதனை கண்டித்து மார்த்தாண்டம் தொழில் வர்த்தக சங்கம் சாலையை செப்பனிட வலியுறுத்தி இன்று முழு கடை அடைப்பு போராட்டம் அறிவித்தது. மார்த்தாண்டம், பம்மம், வெட்டுவண்ணி, குழித்துறை, கழுவன் திட்டை உட்பட பல பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளை அடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். வரும் 9ஆம் தேதி அன்று சாலை பணி துவங்க இருப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதிகள் அளித்ததால் போராட்டத்தை கைவிட்டனர். ஃபெங்கல் புயல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் 2 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புயல் பாதிப்பிலிருந்து மக்களை காக்க அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தஞ்சை வந்துள்ளனர். 60 பேர் கொண்ட 2 குழுவினர் ஸ்ட்ரெச்சர், படகு, கயிறு, மரம் அறுக்கும் இயந்திரம், ஆக்ஸிஜன் சிலிண்டர், ஜெனரேட்டர், பாதுகாப்பு கவசம் உள்ளிட்ட பொருட்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். நெல்லை மாவட்டம் வேம்பையாபுரத்தில் ஓய்வு பெற்ற போலீஸ் எஸ்ஐ கணபதி வீடு உள்ளது. நேற்று இரவில் வீட்டின் சுற்றுச்சுவர் ஏறி குதித்து வீட்டின் முன்பு கட்டப்பட்டிருந்த லேபர் டாக் நாயை சிறுத்தை கடித்தது. நாய் குரைத்த சத்தம் கேட்டு வீட்டில் உள்ளவர்கள் எழுந்ததை அடுத்து சிறுத்தை தப்பியோடியது. நாயின் காது மற்றும் கழுத்து பகுதிகளில் கடித்துவிட்டு சென்றதால் லேசான காயத்துடன் நாய் உயிர் தப்பியது. திருப்பூர் மாநகராட்சி பட்டுக்கோட்டையார் நகரில் வசிக்கும் மக்கள் பட்டா வழங்க கோரி கலெக்டர் அலுவலகம் சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த தெற்கு வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 2வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டம் நடந்தது. அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், இளநிலை மற்றும் முதுநிலை ஆய்வாளர் பெயர் மாற்ற விதி திருத்த ஆணையை உடனே வழங்க வேண்டும், கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பை மீண்டும் 25% உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்கிறது. இயக்குநர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் புதிய படத்திற்கான படப்பூஜை பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நடந்தது. ஆர்ஜே பாலாஜி, நடிகர் சூர்யா மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். ஆந்திர கோர்புகொண்டா கிராமத்தில் அக்னிகுண்டம் அமைத்து கால்நடைகள் நெருப்பை சுற்றி வந்தன. கால்நடைகள் அக்னியை சுற்றி வருவதால் எந்தவித நோய் தொற்றும் ஏற்படாது என்பது அந்த ஊர் மக்களின் நம்பிக்கை. நடிகை நயன்தாரா மற்றும் கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா திருமண ஆவணப்படத்தை உரிமம் பெற்றுள்ள நெட்ஃபிளிக்ஸ் சார்பு நிறுவனத்தின் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் வழக்கு தொடர்ந்துள்ளார். பால் உற்பத்தியில் தமிழகம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. தமிழகத்தில் நாளொன்றுக்கு தனிநபருக்கு கிடைக்கும் பாலின் அளவு 2019 முதல் தற்போது வரை 369 கிராமாக கணிசமாக உயர்ந்துள்ளது. கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தும் திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தான் இந்த வளர்ச்சி சாத்தியப்பட்டிருப்பதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் காவல்துறைக்கு 91 நபர்களும், தீயணைப்புத் துறைக்கு 15 நபர்களும் பணி நியமனம் பெற்றுள்ளனர். அவர்களுக்கான பணி நியமன ஆணையை காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து துவக்கி வைத்தார்.
அதனைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி ஆபீஸில் எஸ்பி சீனிவாசன், மாவட்ட தீயணைப்பு அலுவலர் பானுபிரியா ஆகியோர் பணி நியமன ஆணையை வழங்கினார்கள். தேனியில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய பேருந்து நிலையம் அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். தடையை மீறி ஸ்டாலினை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பாமக நிறுவனர் ராமதாஸை உதாசீனமாக பேசியதற்காக ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். 30க்கும் மேற்பட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்தனர். காரைக்குடி தாசில்தார் ஆபீஸில் வருவாய்த்துறை அலுவலர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சியில் 2023இல் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் 76 வீடுகள், 26 வணிக நிறுவனங்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டது. முதற்கட்டமாக நெல்லைப்பேட்டையில் ரைஸ் மில், இரும்பு கடை, டவுன் பகுதியில் செயல்படும் ஜவுளி கடை உள்ளிட்ட 25 கடைகளுக்கு இன்று மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஊக்கமருந்து பயன்படுத்திய புகாரில் இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் VP சிங் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சியாளர், சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் புகழ் ஓங்குக என முதல்வர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். உயர்கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் தலைமை பொறுப்புகளிலும் நமது திறமையால் சாதனை படைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் என்றார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் பயணிகள் ரயில் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழா குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கல்பாக்கத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் படகுகளை கரையில் ஏற்றி நிற்க வைப்பதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் இன்று சற்று உயர்ந்தது தங்கம் விலை. சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 56,840 ரூபாய்க்கும், கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 7,105 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகமாக குளித்து செல்கின்றனர். தமிழக துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தஞ்சாவூரில் பேரறிஞர் அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கொட்டு மழையில் குடையை பிடித்தபடி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து கோஷமிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். பாதுகாப்பான இடங்களுக்கு படகுகள், வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை எடுத்துச் செல்லும் பணியிலும் பாதுகாக்கும் பணியிலும் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் தொடர்பாக நெய் டேங்கர் வந்த டோல்கேட்டுகளின் SIT அதிகாரிகள் CCTV காட்சிகளை சேகரித்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று காலை நடைபெற்ற சுப்பிரபாத சேவையில் நடிகை ஜோதிகா சாமி தரிசனம் செய்தார். கோயிலுக்கு வெளியே வந்த ஜோதிகாவை பார்த்த ரசிகர்கள் அவருடன் போட்டோ எடுத்துக் கொண்டனர். பின்னர் அங்கிருந்த பக்தர் ஒருவர் பெருமாள் படத்தை ஜோதிகாவிற்கு நினைவு பரிசாக வழங்கினார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெங்கல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதவி ஆய்வாளர் சஞ்சீவ் தேஸ்வால் தலைமையில் 25 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவும், உதவி ஆய்வாளர் ராஜகோபால் தலைமையிலான தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவும் கடலூர் வந்தடைந்தது. திருச்செந்தூரில் கோயில் யானை தாக்கி 2 இறப்பு, குன்றக்குடி கோயில் யானை தீ விபத்தில் இறப்பு போன்ற சம்பவங்கள் மாநிலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் கோயில்கள், மடங்களில் உள்ள யானைகளை மிகுந்த கவனமுடன் பராமரிக்க தமிழக சுற்றுச்சூழல் வனத்துறை சார்பில் அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதை பின்பற்றி அறநிலையத்துறை சார்பில் 39 விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. நல்லமாங்குடி என்ற பகுதியில் 50 ஆண்டுகள் பழமையான மரம் ஒன்று விழுந்தது. மரம் மின்கம்பியில் விழுந்து மின்கம்பம் அடியோடு சாய்ந்தது. இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. திருப்போரூரில் இருந்து மாமல்லபுரம் நோக்கி சென்ற கார் பண்டிகைமேடு பகுதியில் சாலை ஓரம் அமர்ந்திருந்த பெண்கள் மீது மோதியது. விபத்தில் 5 பெண்கள் உடல் நசுங்கி பரிதாபமாக பலியாயினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகா தாசில்தார் அலுவலகத்தில் ஓடை பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக 15,000 லஞ்சம் வாங்கிய முதுநிலை வருவாய் ஆய்வாளர் கார்த்திக் என்பவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நேற்று முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இதில் பங்கேற்க வேனில் வந்த பாமகவினர் காந்தி சிலை அருகே பஸ் கண்ணாடியை உடைத்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினர். மந்தாரக்குப்பத்தைச் சேர்ந்த வினோத் கண்ணாடியை உடைத்தது தெரிந்தது. அவர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்தனர்.
தஞ்சை அரசு ஹாஸ்பிட்டலில் வயிற்று வலி என வந்த 9ஆம் வகுப்பு சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமியிடம் விசாரித்ததில் அதே பகுதியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை காதலிப்பதாகவும் குழந்தைக்கு அவர்தான் தந்தை எனவும் கூறினார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிறுமியை சீரழித்த 15 வயது மாணவனை போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் அவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்து வருகிறது. இதன் 3வது சுற்றில் தமிழக வீரர் குகேஷ் வெற்றி பெற்றார். கிளாசிக்கல் போட்டிகளில் முதல் முறையாக டெங் லிரனை வீழ்த்தி குகேஷ் சாதனை படைத்துள்ளார். 3 சுற்றுகள் முடிவில் குகேஷ், லிரன் இருவரும் தலா 1.5 புள்ளிகள் பெற்றுள்ளனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் மெஹபூப் பாஷா. இவரது மகள் காசிமா வயது 17. இவர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடைபெற்ற 6வது கேரம் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டியில் தனிநபர், இரட்டையர் மற்றும் குழு ஆட்டம் என 3 பிரிவுகளில் பங்கேற்று சாம்பியன் பெற்று தங்கம் வென்று அசத்தியுள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூர்யாவின் 45வது படத்தின் படப்பிடிப்பு இன்று பொள்ளாச்சியில் துவங்கியது. ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் சூர்யா மற்றும் படக்குழுவினர் தரிசனம் செய்த பின் படப்பிடிப்பு ஆரம்பமானது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கும் இப்படத்தில் த்ரிஷா கதாநாயகியாக நடிக்கிறார். அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா, ஃபகத் ஃபாசில் நடித்துள்ள புஷ்பா 2 படம் டிசம்பர் 5இல் ரிலீஸ் ஆகிறது. இப்படத்தின் பாடல்களுக்கு இசையமைத்த தேவி ஸ்ரீ பிரசாத் பின்னணி இசையை அமைக்கவில்லை. அவருக்கு பதிலாக தமன் புஷ்பா 2 படத்தில் சில காட்சிகளுக்கு மட்டும் இசையமைப்பதாக கூறியிருந்தார். தற்போது இசையமைப்பாளர் சாம் சிஎஸும் சேர்ந்து பின்னணி அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். நடிகை கீர்த்தி சுரேஷ் தொழிலதிபர் ஆண்டனி தட்டில் என்பவரை அடுத்த மாதம் டிசம்பர் 11இல் திருமணம் செய்ய உள்ளார். இது பற்றி கீர்த்தி சுரேஷ் வெளிப்படையாக அறிவிக்காமல் இருந்தார். இப்போது இன்ஸ்டாவில் ஆண்டனியுடன் சூரியனை பார்த்து நிற்பது போன்று ஒரு போட்டோவை பதிவிட்டு 15 ஆண்டு கால உறவு எப்போதும் தொடரும் கவுண்டிங் ஆண்டனி கீர்த்தி என குறிப்பிட்டுள்ளார். ராஜ் மற்றும் டி.கே. இயக்கிய சிட்டாடல் ஹனி பன்னி என்ற வெப் தொடரில் அதிரடி ஆக்ஷன் நாயகியாக நடித்தார் சமந்தா. முன்னதாக இதில் நடிக்க அணுகிய இயக்குநர்களிடம் உடல் அளவில் தன்னால் இந்த கேரக்டரில் நடிக்க முடியுமா, ரசிகர்கள் ஏற்பார்களா என குழப்பமடைந்துள்ளார் சமந்தா. இதனால் பாலிவுட் நடிகைகள் கியாரா அத்வானி, கீர்த்தி சனோனை பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் இயக்குநர்கள் உங்களால் முடியும் என சமந்தாவிடம் ஊக்கம் கொடுத்து நடிக்க வைத்துள்ளனர். இந்த வெப் தொடர் வரவேற்பை பெற்ற நிலையில் சமந்தாவே தற்போது இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். தமிழில் தக் லைஃப், விடாமுயற்சி, குட் பேட் அக்லி மற்றும் தெலுங்கு, மலையாளத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் த்ரிஷா. வலைதளத்தில் அவர் வெளியிட்ட ஒரு பதிவு வைரலாகி உள்ளது. அதில் நம்மை மனமுடைய செய்தவரிடத்தில் நெருங்கிய நட்புடன் பழகும் ஒருவருடன் நாம் பழகக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். யாரை குறிப்பிடுகிறார் த்ரிஷா என பலரும் பலவிதமான பெயர்களை கூறி விவாதித்து வருகின்றனர். நடிகர் விஜய், அஜித் 2 பேருடனும் சேர்ந்து நடித்தவர் ரமேஷ் கண்ணா. நடிகர் விஜய் அரசியல் கட்சியை துவக்கிய நிலையில் அஜித்தும் அரசியலுக்கு வருவாரா என அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு இருவரும் படப்பிடிப்பு தளங்களில் அரசியல் பேசியதில்லை. ஆனால் விஜய் இப்போது முழு நேர அரசியலுக்கு வந்துவிட்டார். அஜித்துக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் துளி கூட இல்லை. அவர் அரசியல் வர வாய்ப்பே இல்லை என்றார். நடிகர் சித்தார்த் சில மாதங்களுக்கு முன் நடிகை அதித்தி ராவை திருமணம் செய்தார். சித்தார்த் கூறுகையில், எனக்கும் அதித்திக்குமான திருமணம் ஒரு இனிமையான தருணம். என் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல உள்ளத்தை சந்திப்பேனா, இப்படி நடக்குமா என்பதை கனவில்தான் பார்த்திருக்கிறேன். ஆனால் கடவுள் ஆசீர்வாதத்துடன் அது நடந்திருக்கிறது. எனக்கு எல்லாமே அப்பா அம்மாதான். அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக எங்கள் வீட்டிற்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்கிறாள். இருவருக்கும் திரைப்பயணம் நன்றாக செல்கிறது. அது அப்படியே தொடரட்டும் என்றார்.